2025 மார்ச் மாத பலன்கள். ரிஷப ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 2025 எப்படி இருக்கும் பாருங்க. ராசியில் குரு பகவான் இருக்கிறார். சனி சூரியன் 10ஆம் பாவத்தில் இருக்கின்றது. 10ஆம் பாவம் என்று சொல்லும் பொழுது கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்தில் இந்த 2 விரோதிகள் சேரும் பொழுது நாம் கடுமையாக ஒழிக்க வேண்டியது இருக்கும். சில காரியங்கள் நம் தலையில் வந்து விழும் அப்படின்னு சொல்லும். ஏன்னா குரு ராசியில் இருக்கும் பொழுது யாராவது வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லா காரியத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கும். சில வீட்டில் அண்ணன் தம்பிங்க இருந்து வாழும் பொழுது யாருக்காவது தசை சரியில்லைன்னா அவர் இறந்துட்டாருன்னா அந்த இடம் நீங்கள் தான் அந்த வேலையை பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா 11வது பாவத்தில் ராகு சுக்கிரன் காம்பினேஷன் இருக்குது. அது ஏதாவது தில்லுமுல்லை செய்யும் என்று சொல்லுவேன். பெண்கள் கூட பழகும் பொழுது ரொம்ப உஷாராக பழகுங்க, அல்லது பேர் புகழ் அடிப்படும். வருமானம் வரும், பேர் வராது, பேர் கெட்டுப்படும். பணம் வருமானம் இருக்கும், ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணால் மாட்டிக்குவீங்க. கர்மம் அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல காலம், ஆனால் கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் பேர் புகழ் பணம் வசதி எல்லாம் இருக்கும், ஆனால் வாக்கு கண்ட்ரோல் இல்லை என்றால் பதவி போய்விடும். இதுதான் கொஞ்சம். கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும், புது புது வாய்ப்புகள் உருவாகும். ஏனென்றால் சனி இப்போ கொஞ்ச நாளில் 11வது பாவுக்கு வரப்போகிற, அதனால் பேர் புகழ் பண வருமானம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு வேலை இடத்தில் கடுமையாக ஒழிக்க வேண்டியது இருக்கும், ஆனால் கொஞ்ச நாளில் உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது என்று சொல்லலாம். ஆரோக்கிய பட்சம் ரிஷபராசிக்கு பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் மனதில் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். ராசியில் குரு இருக்கும் பொழுது மனதில் ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நல்ல காலம் என்று சொல்லுவேன். வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், எந்த பெரிய பிரச்சனை வராது. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் தினமும் முதல் பரிகாரமாக ஆஞ்சநேயர் கோயில் சென்று ஆஞ்சநேயர் பிரீத்தி செய்ய வேண்டும், ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும். இதை பண்ணால் ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.